ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு நம்மளோட ஃபாரெக்ஸ் ரோட் மேப் சீரீஸில எபிசோட் 12 வந்து பார்க்க போறோம். ஸோ, நம்ம ரீசென்ட்டா ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். உங்களுக்கு கோல்டு பத்தின ஸ்ட்ராட்டஜிஸ் வேணுமா? இல்லன்னா ஃபாரெக்ஸ்ல வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ் வேணுமான்னு சொல்லிட்டு, எனக்கு 80% ஆஃப் வோட் வந்து கோல்டு வந்திருந்தனால, நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். ஆல்ரைட். ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவ ரெடி பண்ணிட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் கரெக்ட்டா? ஸோ வந்து நம்மளோட ஃபாரெக்ஸ்ல கோல்டு வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்த் பீரியடாவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹை ஒரு பைஸா வந்து குடுத்துட்டு இருந்தது மார்க்கெட்ல. நீங்க நார்மலா கோல்ட்ல வந்து ட்ரேட் பண்றீங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அண்ட் நெறைய பேர் வந்து இந்த கோல்டுல வந்து ஒரு கண்டிப்பா ஒர்க் ஆகுற ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஆல்ரைட். ஸோ நம்ம இந்த வீடியோல 2 இண்டிகேட்டர் பத்தி பேச போறோம். அண்ட் இந்த இண்டிகேட்டர்ஸ் 30 மினிட்ஸ்லேருந்தே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும். நீங்க வந்து ஒரு ஸ்கேல்ப் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க. 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் தானா, நீங்க வந்து அது 30 மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி இன்ட்ராடேக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து வொர்க் ஆகும். ஆல்ரைட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ண போற இண்டிகேட்டர்ஸ் வந்து 2 இண்டிகேட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து என்ன அப்டின்னா, நீங்க வந்து நம்ம யூசுவலா எல்லாத்துலயும் யூஸ் பண்ற இந்த ஹையர் ஹை, லோவர் லோ தான். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஹையர் ஹை, லோவர் லோ அப்டின்னு சொல்லிட்டு இருக்க இண்டிகேட்டர் வந்து மேப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்ப நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஹையர் ஹை, லோவர் லோ அப்டின்ற இண்டிகேட்டர் வந்து வந்துடுச்சு. ஆல்ரைட். ஸோ இதுல வந்து நீங்க செட்டிங்ஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்டின்னா, இது 2 இருக்கு. 2லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். இது வந்து 2லாம் இருந்துச்சுன்னா செட்டே ஆகாது நம்மளோட இண்டிகேட்டருக்கு. நீங்க அத வந்து அட்லீஸ்ட் வந்து 8க்கு மாத்திக்கோங்க. வேற எந்த சேஞ்சஸும் வேணாம். ஸோ 8 அப்டின்னு நீங்க குடுத்துருங்க. ஸோ 8ன்னு பார்த்தீங்கன்னா, அழகா நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ரைட்டா? சூப்பர். இப்ப வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் வந்து நம்பளோட பிபி இண்டிகேட்டர். பிபி இண்டிகேட்டர்னா நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு போலிங்கர் பேண்ட் அப்டின்றது தெரியும். ஸோ நீங்க இங்க பார்த்தீங்க அப்டின்னா, போலிங்கர் பேண்ட் அப்டின்னு போட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து போலிங்கர் பேண்ட்ஸ்ன்னு ஒரு இண்டிகேட்டர் வருதா? ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். ஸோ இப்ப இந்த போலிங்கர் பேண்ட்ல நம்ம கொஞ்சம் செட்டிங்ஸ் மாத்த வேண்டியது இருக்கு. ஸோ லென்த் வந்து 20 போதும். பேசிக் எம்ஏ டைப் எஸ்எம்ஏவே வச்சுக்கோங்க. ஸ்டைல்ல போயிட்டு என்ன பண்ணலாம் அப்டின்னா, நமக்கு பேசிக்லாம் தேவ கிடையாது. அப்பரும், லோவரும் இருந்தா போதும். அட் தி சேம் டைம் பேக்கிரவுண்டும் நமக்கு தேவ கிடையாது. ஸோ நீங்க பேக்கிரவுண்ட எடுத்து விட்டுருங்க. அண்ட் இத வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு நல்லா தெரியும். லைன் வந்து நல்லாவே பெர்ஃபெக்ட்டா தெரியும். ஸோ மிச்ச ஸ்டைல்ஸ், இன்புட்ஸ்லாம் வந்து அப்படியே இருக்கட்டும். ஓகே குடுத்துருங்க. ஆல்ரைட். இந்த 2 இண்டிகேட்டர் மட்டுமே போதும். கண்டிப்பா நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து நீங்க வந்து மார்க்கெட்ல என்ட்ரீஸ் வந்து போடுறதுக்கு. அட் த சேம் டைம் நான் வந்து ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எல்லா டைமும் ட்ரேட் பண்ணாதீங்க. குறிப்பிட்ட ஒரு செஷன் லண்டன் கில் ஜோனுக்கு அப்புறம் இருக்க செஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ லண்டன் கில் ஜோன் பத்தி எதுவுமே தெரியல. இதுதான் நீங்க புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எபிசோட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு லிங்க் இருக்கு. அட் த சேம் டைம் போலிங்கர் பேண்டும் நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, நமக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்கேன். நீங்க அந்த எபிசோட்ஸும் வந்து இன்னும் தெளிவா வந்து பார்த்துக்கலாம். ஆல்ரைட். ஸோ நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து அந்த போலிங்கர் பேண்ட் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, நான் இப்ப சொல்லப் போற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிரும். ஸோ நீங்க அத பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஆல்ரைட். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எடுத்திருக்கிறது வந்து கோல்டு 30 மினிட்ஸ் 2 இண்டிகேட்டர். அவ்வளோதான் மக்களே. இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ நேரம் என்னாச்சுன்னா, மார்க்கெட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல மேல வந்துட்டு இருந்தது. ரைட்டா? ஸோ இப்ப மேல வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்மளோட போலிங்கர் பேண்ட் அப்பர வந்து கிராஸ் பண்ணுது. கரெக்ட்டா? ஸோ அப்ப போலிங்கர் பேண்ட் அப்பர வந்து எது வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னா, இந்த ஃப்ளோ இங்கருந்து மார்க்கெட் மேல வந்துட்டு இருந்தது வந்து கிராஸ் பண்ணுது. சூப்பரா? இப்ப இவ்வளோ நேரம் மார்க்கெட் மேல போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்? கீழ தான் போகணும். கரெக்ட்டா? ஸோ அப்ப கீழ போகணும் அப்படின்னா, நம்ம யூசுவலா போலிங்கர் பேண்ட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சிருப்போம். நமக்கு எந்த கேண்டில் கிராஸ் பண்ணுச்சோ, அதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம முன்னாடி கேண்டில் க்ளோஸ் வச்சத விட கீழ இருக்கணும். கரெக்ட்டா? நீங்க வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க அத பார்த்துட்டு இத பாருங்க. ஸோ அப்ப இந்த கன்ஃபர்மேஷன்ல பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல இந்த க்ளோஸ இது உடைச்சுட்டு கீழ வந்திருக்கு. அப்ப மார்க்கெட் கண்டிப்பா கீழ தான் போகும். ரைட்டா? ஸோ உடைச்சுட்டு உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கீழ வந்திருக்கு. நெக்ஸ்ட் இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எடுத்துக்கோங்களேன். ஏன் இந்த இடமே கூட நம்ம எடுத்துக்கலாம். இவ்ளோ நேரம் மார்க்கெட் வந்து என்னாச்சு? கீழ போயிட்டு இருந்தது. இப்ப கீழ போயிட்டு இருந்துட்ட பிறகு,
இப்போ வந்து இங்கேருந்து அப் போகணும்னா, அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில செக் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ, இப்ப இங்கேருந்து அப் போகணும்னா, அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில். இப்ப இதுலேருந்து அப் போகணும்னா, அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில். ஸோ, இந்த மாரி தான் நம்ம யூசுவலா செக் பண்ணுவோம். ஸோ, இப்ப இது கீழ வந்துருச்சு. நம்மளோட போலிங்கர் மேன் லோவ உடைச்சுட்டு கீழ வந்துருச்சு. இப்ப இதுவும் கீழ வந்துருச்சு. இப்ப இவ்ளோ நேரம் மார்க்கெட் கீழ இருந்தது. மேல போகணும்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பை சிக்னல் வரணும். ஸோ, இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு ஒரு பை சிக்னல் வந்திருக்கு. ஆனா, பை சிக்னல் வந்து இதுக்கு முன்னாடி வச்சிருக்க கேண்டில் குளோஸ விட மேல குளோஸ் வைக்கணும். சூப்பர் நம்ம குளோஸ் வச்சிருக்கு. ஸோ, இங்க தான் உங்களுக்கு என்ட்ரி. ஸோ, போலிங்கர் பேண்ட் இங்கேயும் பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க. நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இங்க இருந்து மார்க்கெட் கீழ வந்துட்டு இருந்தது. நம்மளோட லோவ போலிங்கர் மேன் லோவ இந்த கேண்டில் உடைச்சிருச்சு. கரெக்ட்டா? ஸோ, இப்ப இதுக்கு அடுத்து வர கேண்டில் வந்து பையா இருக்கணும். ஏன்னா, இவ்ளோ நேரம் கீழ வந்தது மேல போகணும்னா, கண்டிப்பா பையா தான் இருக்கணும். ஸோ, நமக்கு பை கேண்டில் வந்திருக்கு. அண்ட் கன்ஃபர்மேஷன் நம்மளோட கேண்டிலுக்கு முன்னாடி கேண்டில் குளோஸ விட அதிகமா வச்சிருக்கா? ஸோ, அப்ப நீங்க தாராளமா வந்து பை வந்து போகலாம். இதுவரையும் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எப்படி வந்து இதுக்கு லாங் எடுப்பீங்க அப்படின்னா, இந்த கன்ஃபர்மேஷன்க்கு அப்புறம் கூட நீங்க வந்து இங்க வந்து லாங் எடுக்கலாம். இந்த பாயிண்ட்ல வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ வந்து உங்களுக்கு 1:2ல பெர்ஃபெக்ட்டா இந்த வின் ரேட் வந்து இருக்கும். ரைட்டா? அடுத்து நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இங்க வந்து நீங்க எடுக்கக்கூடாது என்ட்ரி. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் இவ்வளோ நேரம் மேல போயிட்டு இருந்தது. மேல போனது இதுதான் உடைச்சது. கரெக்ட்டா? இப்ப இது உடைச்சுட்டு நம்மளோட ஹையர் பேண்ட உடைச்சிடுச்சு. உடைச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு கீழ போறதுக்கான கேண்டில். பட் ஆனா, இந்த கேண்டில் குளோஸ் வந்து ரொம்ப முன்னாடியே வச்சுருச்சு. இந்த கேண்டிலுக்கு கீழ வச்சிருந்துச்சுன்னா, மார்க்கெட் இனிமேட்டு கீழ போகும்ன்னு சொல்லலாம். பட் ஆனா நமக்கு என்ன ஆச்சு? இந்த கேண்டில் வந்து குளோஸ் வச்சிருக்குது. இந்த கேண்டிலோட அதுக்கு மேலேயே வச்சுட்டனால, இங்க நீங்க என்ட்ரி எடுக்கக்கூடாது. இஃப் இன் கேஸ் உங்களோட கேண்டில் இங்கே குளோஸ் இல்லாம, இங்க இருந்துச்சு. இதுக்கு மேல குளோஸ் வைக்குது அப்டின்னா, நீங்க வந்து என்ட்ரி போலாம். ரைட்டா? ஸோ இந்த கேண்டில் தான் வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்படிதான் மக்களே யூசுவலா போலிங்கர் பேண்ட் பெர்ஃபெக்ட்டா வந்து இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல கோல்ட்ல வந்து வொர்க் ஆயிட்டு இருக்கு. நீங்க இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிளாவே எடுத்துக்கலாம். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இவ்வளோ நேரம் மார்க்கெட் வந்து என்னாச்சு? மேல போயிட்டு இருந்தது. மேல போயிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழ போகணும் அப்டின்னா, நமக்கு என்ன ஆகணும் அப்டின்னா, செல் கேண்டில் வரணும். அதே மாரி செல் கேண்டில் வந்திருக்கு. அண்ட் இந்த செல் கேண்டில் நமக்கு முன்னாடி இருக்க கேண்டிலோட க்ளோஸ் வந்து கீழ வைக்கணும். அதே மாரி பெர்ஃபெக்ட்டா கீழ வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அண்ட் நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி வந்து இங்க கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில்க்கு அப்புறமே நீங்க வந்து என்ட்ரி போனா கூட பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து செம்ம என்ட்ரி வந்து கிடைச்சிருக்கும். நீங்க வந்து இத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்க என்ட்ரி எடுக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்க. ஸோ இங்க என்ட்ரில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு கிட்டத்தட்ட 1:2 ரேஷியோல பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு என்ட்ரி வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இப்படி தான் மக்களே யூசுவலா போலிங்கர் பேண்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆயிட்டு இருக்கு. நான் கோல்டுன்னு எடுத்துட்டனாலே கண்டிப்பா போலிங்கர் பேண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் பிராக்டிஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க் யூ மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.